ஒருத்தனோட அழிவு தான் இன்னொருத்தனோட சந்தோஷமாக இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது இங்கே மாந்திரியத்தை நீங்கள் குறை சொல்லி என்ன பண்ணுறது? இப்போ இது ஸ்கேமா அப்படின்னு பார்த்தாக்கா, இதை பல பேர் வந்து அப்படி பண்ணுறாங்களான்னு கேட்டாக்கா 100% எல்லாருமே இங்கே ஒரிஜினலாக இருக்கிறதுக்கோ இல்லை உண்மையாக இருக்கிறதுக்கோ இங்கே இருக்கிற எந்த ஒரு இதுலேயுமே ஒரு நல்லவன் இருந்தால் ஒரு கெட்டவன் இருக்க தான் செய்வான். அது மாதிரி இதை பயன்படுத்தி கண்டிப்பாக ஸ்கேம் இருக்கானா இந்த மடமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மணி தான் இங்கே அல்டிமேட்டு. இப்போது ஒரு சாமியாருக்கு, ஒரு மாந்திரிகவாதிக்கு இப்போ பணம் இல்லாமல் என்ன சாப்பாடு சும்மா வந்துடுமா? இல்லை இப்போது நம்ம ஒரு அன்னதானம் கொடுக்குறோம், எத்தனை மலை சேவைகள் பண்ணுறோம், இதெல்லாம் எங்கேருந்து வரும்? இப்போ எல்லாத்துக்கும் எல்லாம் தேவைப்படுது. இப்போது ஒருத்தங்களுக்கு ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு பூ வாங்குறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உண்டான பூஜை பொருட்கள் வாங்கலாம், இங்கே எல்லாமே பணம் தான். இப்போ இது எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, இலவசமாக இது அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஏழைகளுக்கான மாந்திரிகள் கிடையாது, பணக்காரனுக்கான இருந்துட்டு போகிறேன். பணக்காரனால ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அவனால் செலவு பண்ண முடியும், அவனுக்கு உண்டான பூஜை புனஸ்காரம் அந்த அளவுக்கு இருக்குது, அவன் நம்ம செய்யலாம். ஏழைக்கு ஒத்த பைசா நான் வாங்குறேன்னா, உனக்கு உண்டானது என்னவோ அத்தனை விஷயத்தை நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். நான் வந்து மாந்திரிகம் பண்ணுறேன், உனக்கு நான் அதை பண்ணிடுறேன், உனக்கு இதை பண்ணிடுறேன், நான் இங்கே யார்ட்டையும் எதையும் நான் இது பண்ண கிடையாது. உன்னோட வாழ்வியல், அதாவது உன்னை மாற்றுறது என்னோட நோக்கம் கிடையாது. உன்னோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க முடியுமா? மாற்றத்தை கொடுக்க முடியும், உன் வாழ்வியலில் மாற்றத்தை கொடுக்க முடியும். அது வேணும்னு நினச்சா என்னை ஃபாலோ பண்ணி, இல்லையா நீ பாட்டு ஒதுக்கிட்டு அடுத்த வேலையை பாரு. எனக்கு வந்து உன்னை மாற்றுறது வந்து என்னோட வேலை கிடையாது. இப்போது இங்கே பணம் வாங்குறாங்க, அதை பண்ணுறாங்க, ஸ்கேம் நடக்குது அப்படின்னா, ஸ்கேம் நடக்குதுன்னா கண்டிப்பாக நடக்கும். அதை நம்ம இல்லைன்னு நம்ம சொல்கிறதுக்கு ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீகம் சார்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட மறைமொழியாளர் வாராகி சித்தர் அவர்கள் தான் அணிஞ்சிருக்காரு. வணக்கம் சார். ஆன்மீக நாடு அனைத்து நண்பர்களுக்கு வராகி மட்டும் வணக்கம். பொதுவாகவே இந்த மாந்திரிகத்தில் பில்லி, சூனியம், ஏவல் இதெல்லாம் வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்களும் நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்பட்டும் இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன சார்? பொறாமையா, இல்லை ஏதாச்சும் பிரச்சனையா, இல்லை ஸ்கேம் பண்ணுற ஒரு நோக்கத்தோட பண்ணக்கூடிய விஷயமா? இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் சார்? நீங்கள் சொல்ல எல்லாமே இருக்குது. இன்னொன்று என்னென்னா, ஸ்கேமுங்கிறதுக்கு முன்னாடி இப்போது ஒருத்தனோட அழிவில், ஒருத்தனோட துக்கத்தில், ஒருத்தனோட துயரத்தில், ஒருத்தனோட சோகத்தில் ஒரு குடும்பம் கெட்டு போய் நிற்கிறதில்ல, அதில் தான் இன்றைக்கி பல பேரோட சந்தோஷம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி யாரும் ஒருத்தங்க நல்லா வாழ்கிறாங்க, நாமளும் சந்தோஷமாக இருப்போம், அதை பார்த்து பெருமைப்படுறோம், இங்கே யாரும் கிடையாது. ஒருத்தனோட அழிவு தான் இன்னொருத்தனோட சந்தோஷமாக இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது இங்கே மாந்திரியத்தை நீங்கள் குறை சொல்லி என்ன பண்ணுறது? இப்போ இது ஸ்கேமா அப்படின்னு பார்த்தாக்கா, இதை பல பேர் வந்து அப்படி பண்ணுறாங்களான்னு கேட்டாக்கா 100% எல்லாருமே இங்கே ஒரிஜினலாக இருக்கிறதுக்கோ இல்லை உண்மையாக இருக்கிறதுக்கோ இங்கே இது கிடையாது. எந்த ஒரு இதுலேயுமே ஒரு நல்லவன் இருந்தால் ஒரு கெட்டவன் இருக்க தான் செய்வான். அது மாதிரி இதை பயன்படுத்தி கண்டிப்பாக ஸ்கேம் இருக்கான்னா இருக்குது. இப்போ என்ன நினச்சிக்கிறாங்க, எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, ஒருத்தட்ட ஒரு விஷயத்தை தேடும் போது, இப்போது நம்மகிட்ட இப்போ கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க. என் கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க, இல்லை எங்கள் வீட்டில் இந்த செய்வின கோளாறு இருக்குது, இல்லை எனக்கு இந்த தொழில் இதாக இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு நம்மக்கிட்ட பேசுவாங்க. பேசிட்டு இப்போ அதுக்கு உண்டான நான் தீர்வு சொல்லுவேன். நான் எப்போவுமே நான் சொல்கிறது எல்லாத்துக்குமே 3 முறை சொல்லுவேன். அந்த 3 முறையில் ஒரு முறை வந்து ஒத்த பைசா எனக்கு பணம் வேண்டாம், அதுக்கான வழிமுறை நீ எப்படி சாமி கும்பிடு, என்ன பண்ண. ஏன்னா எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, மாந்திரிகர்னா பணம் கேட்குறாங்க, இல்லை சாமியார்னா பணம் கேட்குறாங்க, ஆன்மீகவாதினா பணம் கேட்குறாங்க. இங்கே மணி தான் ரோல் பண்ணும். எல்லாத்தையுமே மணி தான். மணி இல்லாமல் எந்த மடமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மணி தான் இங்கே அல்டிமேட்டு. இப்போது ஒரு சாமியாருக்கு, ஒரு மாந்திரிகவாதிக்கு இப்போ பணம் இல்லாமல் என்ன சாப்பாடு சும்மா வந்துடுமா? இல்லை இப்போது நம்ம ஒரு அன்னதானம் கொடுக்குறோம், எத்தனை மலை சேவைகள் பண்ணுறோம், இதெல்லாம் எங்கேருந்து வரும்? இப்போ எல்லாத்துக்கும் எல்லாம் தேவைப்படுது. இப்போது ஒருத்தங்களுக்கு ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு பூ வாங்குறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உண்டான பூஜை பொருட்கள் வாங்குறதா, இங்கே எல்லாமே பணம் தானே. அப்போ இது எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, இலவசமாக இது அப்படி கிடையாது. இப்போது நான் ஒரு 3 முறை சொல்லுவேன். அதில் 2 முறையில் நம்ம அதுக்கு உண்டான தொகைங்கிறது இருக்கும். 3வது முறை முடியலையா, நான் அதுக்கு உண்டான மாற்று வழியும் நான் சொல்கிறேன். இறை வழிபாட்டை எப்படி கும்பிடணும், அதுக்கு உண்டான மந்திரம் என்ன, நீ என்ன நேரத்தில் நீ விளக்கேற்றி நீ வழிபாடு பண்ணணும், இது எல்லாமே நான் சொல்லிடுறேன். இது யார் சொல்கிறேன்? இப்போ எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, முதல்ல நீங்கள் வந்து நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க, பேட்டி கொடுத்துட்டு இப்போ இது மூலிமா ஒரு வருமானத்துக்கு இப்போது மற்ற இதில் பேட்டி கொடுக்குறாங்க, சம்பாதிக்கிறாங்கன்னு நீங்கள் யாரை வேணாலும் சொல்லலாம். இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்துக்கிட்டையும் என்ன எதை கொண்டு கடத்துகிறேன், நீ வந்து என்கிட்ட வா, உனக்கு மாந்திரிய பாதிப்பு நான் நீக்கிறேன், இல்லை உன் கணவன் மணியை நான் சேர்த்து வைக்கிறேன், இல்லை உன் கள்ளக்காதலை சேர்த்து வைக்கிறேன், நான் இப்படி உனக்காக நான் சொல்கிறேன்னா, இல்லை யாராவது என்கிட்ட வான்னு நான் சொல்கிறேன்.
உனக்கு முடியலை, நீ கடவுள் வழிபாட்டை பண்ண எல்லாத்தையுமே இன்னைக்கு பொது வெளியில் நான் கொடுத்துருக்கேன். நீ எப்படி சாமி கும்பிடணும், நீ என்ன பண்ணால் உனக்கு நான் அந்த அருளாசி கிடைக்கும், எல்லாத்தையுமே நான் பொது வெளியில் நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன். ரகசியமா வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கூட அத்தனை விஷயத்தையும் நான் கொடுத்துருக்கேன். அத்தனை விஷயத்தையும் பொது வெளியில் நான் கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் பண்ணேன். இப்போ சில பேர் கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஏழைகளுக்கான மாந்திரிகர் கிடையாது, பணக்காரனுக்காக இருந்துட்டு போகிறேன். பணக்காரனால ஒரு பிரச்சனையை தீர்க்கறக்கு அவனால் செலவு பண்ண முடியும். அவனுக்கு உண்டான பூஜை புனஸ்காரங்கள் அந்த அளவுக்கு இருக்குது, அவன் நம்ம செய்யலாம். ஏழைக்கு ஒத்த பைசா நான் வாங்குறேன்னா, உனக்கு உண்டானது என்னவோ அத்தனை விஷயத்தையும் நான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். அத்தனை விஷயம் இன்றைக்கின்னு கேட்டாங்கன்னா, நான் பல பேருக்கு நான் அனுப்பிட்டு தான் இருக்கேன். இப்போ இங்கே நான் வச்சுருக்க அந்த எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கொடுக்குறது தான். அப்போது ஃப்ரீயாக கொடுக்குற இது காசு வாங்கிட்டு எல்லாத்துக்கும் எது இங்கே யார்கிட்ட கொண்டே சேர்க்கணுமோ, இல்லாதவன்ட்ட நம்ம என்ன போய் இது பண்ண முடியும்? நீ இறைவன்ட்ட இது பண்ணு, ஒரு தெய்வத்தை நம்பு, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இங்கே பொதுவாக நான் என்ன ஒரு விஷயத்தை நான் கொண்டே இருக்கிறேன், ஒரு மாந்திரிகானாவோ ஒரு மறைமொழியாவோ நான் வந்து மாந்திரிகம் பண்ணுறேன், உனக்கு நான் அதை பண்ணிடுறேன், உனக்கு இதை பண்ணிடுறேன்னு நான் இங்கே யார்கிட்டையும் எதையும் நான் இது பண்ண கிடையாது. உன்னோட வாழ்வியல், அதாவது உன்னை மாற்றுறது என்னோட நோக்கம் கிடையாது. உன்னோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க முடியுமா, மாற்றத்தை கொடுக்க முடியும். உன் வாழ்வியலில் மாற்றத்தை கொடுக்க முடியும். அது வேணும்னு நினச்சா என்னை ஃபாலோ பண்ணு, இல்லையா நீ பாட்டு ஒதுக்கிட்டு அடுத்த வேலையை பார். எனக்கு வந்து உன்னை மாற்றுறது வந்து என்னோட வேலை கிடையாது. இப்போது இங்கே பணம் வாங்குறாங்க, அதை பண்ணுறாங்க, ஸ்கேம் நடக்குது அப்படின்னா, ஸ்கேம் நடக்குதுன்னா கண்டிப்பாக நடக்குது. அதை நம்ம இல்லைன்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. நான் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் எதை கொண்டு கடத்துறேன், மாந்திரிகத்தை ஒரு தொழிலாக கொண்டு யாருக்கிட்டையும் நான் கடத்த கிடையாது. நான் பலமுறை நான் குறிப்பிட்டிருக்கேன், மேல்மருவத்தாரார் எதை செஞ்சாரோ, இப்போ மேல்மருவத்தார் மேலே 1000 இங்கே குறைகள் இதெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் நல்லது எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியாது, குறைகளை சொல்லுவாங்க. அவர் ஒரு சமயத்தை கொண்டு போய் பல பேர்கிட்ட கடத்திருக்காரு. அடிமட்ட மக்கள்கிட்ட கொண்டு ஒரு தெய்வத்தை கொண்டு சேர்த்துருக்காரு. அந்த வழியில தான் என்னோட இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல 1000 பேர் எல்லார் பேர்லேயும் 1000 விமர்சனங்கள் இருக்க தான் செய்யும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு வராகியானவளை நான் இத்தனை வருஷமாக வராகி தெய்வத்தை கொண்டு நான் இப்போ யாருக்கு என்ன, அது என்ன மதமாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவங்களுக்கு நான் கொண்டே சேர்க்கறது என்ன, வராகி வழிபாட்டை கொண்டு சேர்க்குறேன். இப்போது நீ இங்கேருந்து திருச்சிக்கு நீ நடந்து போகிறதுக்கும், இங்கேருந்து பஸ்ஸில் போகிறதுக்கும், ஃப்ளைட்டில் போகிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி தான் நீ இறைவனை நீ வழிபடுற, உனக்கு ஈஸியாக ஒரு அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு, உனக்கு அதுக்குண்டான அருட்கடாட்சம் உனக்கு குயிக்காக கிடைக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக நீ கஷ்டப்படுறது ஒரு 3 மாதத்தில் உனக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு டூலாக தான் நான் இருக்கேன், ஒரு கருவியாக தான் நான் இருக்கேன். அதை நான் புரிஞ்சுக்கணும். இப்போ என்னோட நோக்கம் என்ன, வராகிய ஒவ்வொருத்தவங்க யாரெல்லாம் பிரச்சனையில் இருக்கையோ, யாரெல்லாம் தீர்வு இருக்கையோ, யார் நான் பண்பாட்டையும் என்னோட பழைய அந்த பக்தி மார்க்கத்தையும் நான் அதுதான் எனக்கு வேணும்னு நினைக்கிறோன்னா அவன்கிட்ட அவங்க வீட்டுக்கு கொண்டு நான் வராகி சேர்க்குறேன், அவங்க குடும்பம் நல்லா இருக்குது. இதைத்தான் நான் இது என்னோட தொண்டா, என்னோட கடமையாக நான் செஞ்சுட்ருக்கேன். ஒரு சமயத்தை நான் யார்கிட்டலாம் கொண்டு சேர்க்க முடியுமோ அதையும் யாரையும் நான் வற்புறுத்தலை, யாரையும் மதம் மாற்றலை. நீ விரும்பினியா இதை நான் உங்ககிட்ட கொண்டு வரேன், இதை நீ செய், இதை செஞ்சால் உன்னோட வாழ்க்கையில் மாற்றம் வருதானா மார்க்கம் வரும். இன்றைக்கி அவனாவது வாழ்க்கை நான் வராகியை நான் கும்பிட்டேன், யாராவது அதை சொல்லுங்கள். அதாவது ஏழையாக இருந்தாலும் சரி, கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, வராகியை நான் தொட்டேன், நான் நிம்மதியாக இருக்கேன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்தளவுக்கு ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு சேர்த்துருக்கோம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் மற்றவன்கிட்ட போயிட்டு நான் 500 கொடுத்தேன், 100 கொடுத்தேன், நான் ஏமாந்துட்டேன்னு குறை சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போ நம்மகிட்ட கேட்பாங்க, வந்து கேட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊரில் இருக்கவங்க ஒவ்வொருத்தரையாக போகிறது, இந்த இன்ஸ்டாகிராமில் 1 நாள் அவசியம், 24 மணி நேரத்தில் அவசியம், 3 நாள் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. அப்புறம் போயிட்டு அவங்ககிட்ட 1000 கொடுத்தேன், 500 கொடுத்தேன். நம்ம முதல்ல ஒரு யோசிக்கணும். இன்றைக்கி ஒரு தேங்காய் வாங்கினாவே என்ன ரேட் விற்கிது, இன்றைக்கி ஒரு மல்லிகைப்பூ வாங்கினாவே, ஒரு முளம் வாங்கினாவே 150 ரூபா, ஒரு 2 முளம் மல்லிகைப்பூ வாங்கினாவே அது போக தேங்காய் பூஜை சாமானா 500 1000. இப்போ இதில் உனக்கு அவன் எப்படி மை கொடுப்பான், அதை யோசிக்கணும். இது மாதிரி அறிவார்ந்து நம்ம ஒரு சில விஷயத்தை யோசிச்சாவே நீ ஸ்கேம்கில் போய் நீ சிக்கவே மாட்டேன். இங்கே எல்லாத்தையும் நம்ம போய் நம்மளோட தேவைக்காக இப்போது சரிங்க, அவனோட பொருளாதாரம் 500 தான், அதுக்கு என்ன பண்ண முடியும், நீ 500 நீ செலவு பண்ணாத, எதுக்கு செலவு பண்ணுற, நீ போய் இறை வழிபாட்டை பண்ண, ஒரு ஃபோட்டோ வாங்கு, நீ எப்படி சாமி முன்னு கேளு, உனக்கு உண்டான நான் சொல்லித்தரேன், அதை நீ பண்ணு. அதை பண்ணாவே உன்னோட வாழ்க்கையில் மாற்றம் வரும் இல்லையா. இதை விட்டு ஸ்கேம்னா நம்ம என்ன செய்கிறோம், நம்மளோட நோக்கம் என்னவா இருக்குங்கிறது தான் இங்கே முக்கியம். கண்டிப்பா சார். இப்ப எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம். எங்க பார்த்தாலும் டிப்ரஷன் சொல்றாங்க. இந்த மன அழுத்தத்த நம்ப மாந்திரீகத்தோட ஒப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது கரெக்ட்டான ஒரு விஷயமா? இல்லை, நீங்கள் இங்கே இந்த கேள்விக்கு வருவீங்கன்னு தெரியும். இப்போ மன அழுத்தங்கிறது இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாருக்குமே இருக்குது, யாருக்கு இல்லாமல் இருக்குது. இப்போது இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஒரு இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. நம்ம ஒரு லக்கியாக இருக்கோம் அப்படின்னு பார்த்தாக்கா, படிக்கிற குழந்தைங்களுக்கு இன்றைக்கி அதுவும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது
நமக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரியோட குழந்தைங்க. இப்போது நம்ம நம்ம இப்போ வாத்தியார் பெருமக்கள்லாம் என்ன வச்சுக்கோங்க, முதல்லனா ஒரு காலகட்டத்தில நம்மள அடிப்பாங்க, நம்மள நல்வழிப்படுத்துவாங்க இதெல்லாம். குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸ குடுக்குறாங்க. இப்போ என்னன்னா, அவங்களுக்கு மன அழுத்தத்த குடுக்குறாங்க. ஒரு ஒரு பையன் இத வந்து யாராவது இல்ல என்கிட்ட நீங்க சண்டை போடணும், இல்லன்னா நான் அத வேற மாரி வாதத்துக்கு கொண்டு போனா எல்லாத்துக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். நான் இங்க யாரையும் வந்து மடைமாத்துறக்கோ, யாருக்கும் எதுவும் சொல்றக்கோ இல்ல. ஏனன்னா, ஒரு அந்த பையன் நான் படிச்சிருக்கேன். இப்ப 10த் இன்னைக்கு ரிசல்ட் வந்துருச்சு. இன்னைக்கு அந்த ஸ்கூல்லேருந்து வாங்கிட்டு வெளியில போலாம் அப்படிங்கிற இதுக்கு வந்துட்டாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அவன் அவன் ஒரு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவன அ இது பண்றாங்க. அவன் ஒரு நாள் அவனோட வீடியோ நான் பார்க்குறேன். அவன் யூடியூப் சேனல் வேற நடத்திட்டு இருக்கான். "இன்னையோட என்னோட கடைசி பயணம்" அப்படின்னு சொல்லிட்டு இது போடுறான். நான் அப்போ அவங்க அம்மாவ கூப்பிட்டு, "இது என்ன இது இந்த மாரி போட்டிருக்கேன்னு" அவன சத்தம் போட்டோன்னே, "இல்ல எல்லாரும் போலியா இருக்காங்க. அந்த 10வது படிக்கிற பையனுக்கு அவனுக்கு என்ன இது இருக்கும்?" ஆ, இந்த மாதிரியான மன அழுத்தத்துக்கு இங்க எல்லாருமே இங்க நம்ம சமூகமே மன அழுத்தத்த குடுக்குது. இப்ப அத கொண்டு வந்து இங்க மாந்திரிகர்கள்ட்ட நீங்க வந்து மாந்திரீகம் வந்து இந்த மன அழுத்தம் தான் மாந்திரீகமானா, எல்லாருக்கும் மன அழுத்தம் இருக்கு. அத வந்து இங்க மாந்திரீகத்த கூட கனெக்ட் பண்றதில்ல. இந்த மன அழுத்தத்த போக்குறதுக்கும் நீங்க ஆன்மீகங்கிறது என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஒரு மனிதனோட வாழ்வியல்ல ஏற்படுற நன்மைக்கும், தீமைக்கும் தீர்வு தர இடம் தான் ஆன்மீகம், ஆன்மீகவாதிகள். அந்த ஆன்மீகம் சார்ந்து இருக்க இவங்க தான். ஒருத்தனோட வாழ்வியல்ல ஏற்படுற நன்மைக்கும், தீமைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஆன்மீகம், அந்த ஆன்மீகவாதிகள், இந்த மாந்திரீகவாதிகள். அதனால வந்து நீங்க உடனே ஒருத்தனுக்கு பிரச்சனை இருக்குன்னா, அதனால இங்க தான் வந்தேன்னு நம்ம மத்தவங்கள நம்ம தூக்கி போட்டுறலாம். நான் பல பேருக்கு நான் என்ன சொல்றது, என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஒரு தெய்வத்தோட அணுகுறது தான். ஒரு தெய்வத்த நீங்க கையில புடிச்சுக்க, உன்னோட வாழ்வியல்ல மாற்றம் வரும்னு சொல்லியிருக்கேன். இத செய்யறவன் என்னைக்கும் தோத்து போனதா சரித்திரம் இல்ல. சரி, இந்த மாதிரியான விஷயங்கள நம்புறவங்க எல்லாமே மனதளவுல பெருசா பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்களோ? இப்போ மனதளவுல பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் காலைல இப்போ ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு இப்போ காலேஜ் ப்ரொஃபசர் இன்னைக்கு காலைல வந்து ம். அவங்களே மனதளவுல தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எவ்வளோ பெரிய இத்தனைக்கும் பிஎட் ஒரு டாக்டரேட் பட்டம் பெற்றவங்க. அவங்களுக்கு என்ன ஒரு மன அழுத்தம் வந்து இது மாரி மாந்திரீகத்தோட பாதிப்பு வந்து அவங்களுக்கு புரியுது. நம்மளோட இது என்ன? இது நம்மளை தாண்டி ஒரு விஷயம் நம்மள ஆட்டுவிக்குங்கிறது அவங்களுக்கு புரியுது. சரிங்களா? நான் அத உதாரணத்த கூட நான் சொல்லலாம். அத நம்ம சொல்லி அவங்கள காயப்படுத்த வேண்டாம். இப்ப பல பேர் என்ன நினைப்பாங்க, அவங்க போற போக்குல அவங்கள காயப்படுத்த வேண்டாம். ஒரு டாக்டரேட் ஏதோ பிஎட் அவங்க ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்காங்க. ஒரு புரொஃபசர். அவங்க தான் அந்த பிஎட் இதுக்கே ஒரு முக்கியமான இதுல இருக்காங்க. அவங்களே வந்து ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது மன அழுத்தம்னு போய் பார்த்தாங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 மாசமா பார்த்தாங்க. எந்த தீர்வுமே இல்ல. என்னாச்சு? அதுக்கான தீர்வே கிடைக்கல. இப்ப அதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். மறுபடியும் அவங்க கூப்பிட்டு சொல்றாங்க. எனக்கு நீங்க பேசின வரைக்கும் திருப்தியா இருக்கு. இத நம்ம பண்ணுவோம். அடுத்து நம்மளோட பிரச்சனை நீங்கிரும்னு நான் நம்புறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப இது எங்க நான் வந்து அதாவது மெடிக்கல் ரீதியாவோ, சயின்ஸையோ நான் குறை சொல்லல. அங்க முடியாத ஒரு விஷயத்த, இங்க நம்ம அதுக்குண்டான சொல்யூஷன நான் குடுக்குறோம். நான் தான் பலமுறை நம்ம சொல்றேன். நம்மளோட ஆன்மீகமோ, ஆன்மீகவாதிகளோ அவங்க என்னத சொல்றாங்க? ஒருத்தனோட வாழ்வியல்ல ஏற்படுற நன்மை, தீமைக்கு தீர்வு தரும் ஒரு இடம், அமானுஷ்யத்துக்கான தீர்வு தரும் இடம் தான் இங்க ஆன்மீகம். அத நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா சார். இதுவரைக்குமே நான் பல இடங்கள்ல பார்த்துருக்கேன். ஆன்மீகம் இல்ல மாந்திரீகம் அப்படிங்கிற ஒரு சில கேள்விகள வைக்கும்போது, ஆப்போசிட்ல இருந்து எனக்கு நெறைய வந்து மூடநம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான் வருமே. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட நான் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்குமே தெளிவான ஒரு பதில்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நேரத்த ஒதுக்கி இத்தன விஷயங்கள எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம குறிப்பிடலாம். எல்லாரும் என்ன நெனச்சுக்கிறாங்க, இது சார்ந்து வந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. என்ன வந்ததுன்னா, நீங்க வந்து ப்ரமோட் பண்றீங்க. நீங்க ஒரு நடிகை வச்சு ப்ரமோட் இது பொதுவா பேசின வேற ஒரு இது பேசினத என்கிட்ட கொண்டு வா இப்போ ப்ரமோட் பண்றாங்க, இது பண்றாங்க, நடிகை வச்சு பண்றாங்க, அவங்கள வச்சு பண்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு வியாபார தந்திரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட வீடியோவ பார்க்குறவங்களுக்கு இப்போ நீங்க மத்தவங்க வீடியோ என்ன வேணாலும் பார்த்துட்டு போட்டோம். பர்ட்டிகுலரா என்னோட வீடியோவ பார்க்குறவங்க, நான் எங்கேயாவது என்கிட்ட வா, இத சரி பண்ணிக்க அப்படின்னு. நான் கடத்துற ஒரே ஒரு விஷயம், சாமிய கும்பிடு அப்படிங்கிறது மட்டும் தான். அதுவும் வராய கும்பிடுங்கிற ஒரே ஒரு விஷயம். நான் என்னைக்கு வந்து என்கிட்ட வந்தா தான் பிரச்சனை தீரும்னு இல்ல. உனக்கு முடியாத பட்சத்துக்கு வா. இப்போ ஒரு ஐசியூ வார்ட்ல இருந்து ஒருத்தனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றவன நார்மல் வார்ட்ல வச்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா எப்படி அவனுக்கான தீர்வு கிடைக்குமா? அதுபோல முடியல, எங்கேயும் பார்த்து என்னால முடியல அப்படிங்கும்போது, நீ வா உனக்கு உண்டான சொல்யூஷன் சொல்றேன். அதுவும் உன்னோட எதுக்கு எப்படியோ அதுக்கு தகுந்த மாரி தான் நம்ம இங்க பலரும் அதுக்கான விடையா தான் நான் அத சொல்றேன். என்னோட நோக்கம், என்னோட நிலைப்பாடு வராயை கொண்டே ஒவ்வொரு வீட்டுக்கு சேர்க்கிறது. அதாவது கஷ்டப்பட்டவனுக்கு. இப்போ
இப்போ நானே ஒரு நேரத்தில் தீட்சை வாங்குறக்கோ இல்லை மற்ற விஷயத்துக்கோ நானும் இந்த மாதிரியான ஸ்கேமில் அடிபட்டிருக்கேன். நானும் பல பேர் போலியும் பல விஷயத்தில் அடிபட்டிருக்கேன். இப்போ எனக்கு தெரியும் என்னோடய வாழ்வியலில் வராகி என்ன அளவுக்கு மாற்றத்தை கொடுத்தா. இப்போ நான் நிற்கதியாக நிற்கும் போது, நான் ஒன்றும் இல்லாத நிற்கும் போது எனக்கு யார் இருந்தா? யாருமே துணை கிடைக்காது. இன்றைக்கி எல்லாரும் இருக்காங்க. இன்றைக்கி உலகம் பூரா எனக்கு ஒரு பேரும் புகழும் கிடைச்சதுக்கு காரணம் இந்த வராகி வழிபாடு, வராகி உபாசனை, வராகிங்கிற தெய்வம். அதை எல்லாருக்கும் கொண்டே சேர்த்தேன். இதில் என்ன நோக்கம் இருந்துற போகுது? வேற என்ன, அதில் என்ன ப்ராஃபிட்? நான் எனக்கு எனக்கு இது மட்டும் இல்லை, இது சார்ந்த இன்னும் நிறைய தொழில் ரீதியாக நிறைய இது இருக்குது. எனக்கு இது என்னோட சேவையா, என்னோட ஒரு பிறவி கடமையாக தான் நான் கொண்டு எல்லாத்துக்கிட்டையும் நான் சேர்த்துட்ருக்கேன். எல்லா பக்கமும் என்னோட அரசியல்லேருந்து சினிமா துறையிலேருந்து எல்லா பக்கமும் என்னோட டிவோட்டிஸ் இருக்காங்க. அவங்க மூலிமா நான் அதை கொண்டு சேர்க்கிறேன். இதில் என்ன இருக்குது? எத்தனை பேர் நமக்கு ஃப்ரீயாக கூட நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். அது அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றி. நன்றி.